ஜெய் சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். ஒரு சில கேள்விகள்லாம் நமது யூடியூப் மூலியமாக கேட்டிருந்தார்கள். அதற்குரிய விளக்கம், அதாவது விளக்கு ஏற்றிவிட்டு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். அதற்குரிய விளக்கம் என்ன அப்படின்னாக்க, ஒரு பெண்மணி சுமங்கலி அப்படிங்கிறவ காலம்பரை எப்பொழுதுமே ஒரு 6 மணிக்குள்ளே எழுந்துடணும். 6 மணிக்குள்ளே எழுந்து அதாவது ஒரு 5:30 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றிடணும். அப்போ தான் நம்ம வீட்டில் லக்ஷ்மி குடிகொள்வாள். எதற்காக அப்படின்னாக்க, அதாவது ஸ்ரீதேவி மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. பூதேவி அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா மூத்த தேவி அப்படின்னு சொல்லக்கூடியது தான். மூதேவினா எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கக்கூடியது இப்போ உள்ள காலகட்டத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்ரீதேவியோட அக்கா தான் மூதேவி அப்படிங்கிறது. இவா 2 பேரும் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பார்க்கடல்லேருந்து தான் தோன்றான். பார்க்கடல்லேருந்து தோன்றும் போது ஸ்ரீதேவிக்கு முன்னாடி மூதேவி வந்ததுனால அவளோட அக்கா தான் மூதேவி. நம்ம எல்லாருமே வீட்டுக்கு யாரை கூப்பிடுவோம்னா ஸ்ரீதேவி தான் வேணும்னு சொல்லுவோம். மூதேவி வேணாண்டே எல்லாருமே சொல்ல மாட்டாங்க, வேணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அவளுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுறது. என்ன அப்படின்னா, நம்மளை யாரும் வீட்டில் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் நம்ம தங்கையை கூப்பிட்றாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம் ஏற்படுறது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சிவபெருமானை நோக்கி தியானம் பண்ணுறேன். உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 3 இடம் தரேன் அப்படிங்கிறார். எங்கெல்லாம் அப்படின்னாக்கா, ஆண்களுக்கெல்லாம் பட்டாக்ஸில் நம்ம கீழே உட்காந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பலன் அப்படியே அவளுக்கு போயிடும். மூதேவி நமக்கு வராது அந்த பலன். அதுக்காக தான் கீழே உட்காந்து பண்ண விட மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஹோமம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் 5 ஆசனத்தில் தான் உட்காந்துருப்பீங்க. எப்படி 5 ஆசனத்தில் உட்காடுறீங்க அப்படின்னா, முதல்ல அரிசி ஒரு பொடி போடுவாங்க ஃபஸ்ட்டு. 2வது வெத்தலை பாக்கு பழம் வைப்பாங்க. 3வது மனை போடுவாங்க. 4வது ஒரு துணி விரிப்பாங்க அது மேலே. 5வது அந்த குருக்கள் யார் பண்ணி வைக்க வருவாங்களோ 2 தர்ப்பை எடுத்து தர்பாசனம் அப்படின்னு காலு கீழே போட்டுங்கம்பாங்க. மொத்தம் 5 ஆசனம் போட்டு அதுக்கு மேலே தான் உங்களை உட்கார வைப்பாங்க. ஒரு கல்யாணம் பண்ணாலும் சரி, ஒரு ஹோமம் பண்ணாலும் சரி, அந்த 5 ஆசனத்துக்கு மேலே தான் நீங்கள் உட்காருவீங்க. அந்த ஆசனம் இல்லாமல் நம்ம கீழே உட்காந்து பண்ணுறோன்னா அது அப்படியே அந்த பலன் நமக்கு வராது. அதுக்காக தான் 5 ஆசனத்துக்கு மேலே உட்கார வைக்கிறது. அதுக்காக தான் ஆண்களுக்கெல்லாம் பட்டக்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கில் தான் இருக்கா. அதனால தான் பெண்கள் மூக்குத்தி குத்திக்கிற காரணம். மூக்குத்தி அதனால தான் பெண்கள் அதாவது லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்தீங்கன்னா, நாசாபரண பாசுராத நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி வரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாசம்னா மூக்கு, ஆபரணம்னா தங்கம், பாசுரம்னா ஒரு ஹோல்ஸ். பெண்கள் கண்டிப்பாக மூக்குத்தி அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னொரு காரணம் என்னென்னா, ஆண்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அணுக்களோட பெண்கள் வயிற்றில் அதிகமான அணுக்கள் இருக்குது. அது டைரெக்டாக ஆண்கள் மேலே அந்த காற்று பட்டுதுன்னா ஏதாவது வியாதிப்படுத்தும். அதனால் தங்கத்து மேலே பட்டு படணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்கள் மூக்குத்தி அணிவது. அதனால தான் பெண்களுக்கு மூக்கில் மூதேவி இருக்கிறதுனால தான் இப்போ தங்கம் யார், ஸ்ரீதேவி லக்ஷ்மி, அதை குத்தியாச்சு அப்படிங்கிற போது அந்த மூதேவி மறைஞ்சுடுறா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, பசுமாட்டுக்கு முகத்தில் மூதேவி, பின்னாடி தான் மகாலட்சுமி. அதனால தான் பின்பாகத்தில் பூஜை பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வீடு கிரகப்பிரவேசம் அப்படின்னாக்க, ஒரு கோயிலேருந்து முதல்ல விளக்கு ஏற்றின்னு வரணும். அந்த விளக்கு நம்ம எந்த ஒரு பூஜைக்கு உட்கார்ந்தாலும் சரி, முதல்ல விளக்கு ஏற்றிட்டு தான் அந்த பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த தீப வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமானது. சுவாமி நமக்கு தீப ரூபமாக தான் நமக்கு காட்சி கொடுக்குறார். அந்த தீபத்தை எரியக்கூடிய ஜோதி சிவபெருமானோட நெற்றிக்கண். அதனால் அந்த விளக்குக்கு அவ்வளோ மகத்துவம். விளக்கு நம்ம எப்போ ஏற்றுறோம்னா, காலம்பரை குளிச்சுட்டு தான் ஏற்றணும். காலம்பரை நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னாக்க குளிச்சுட்டு. இந்த 3 இடம் மட்டும்தான் சுவாமி தரார். அவள் என்ன பண்ணுறான்னு, இந்த 3 இடம் எனக்கு பத்தாது, லக்ஷ்மி எங்கெல்லாம் இருக்காளோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படிங்கிற. இப்போ லக்ஷ்மி எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம வாசப்படிலாம் பார்த்தீங்கன்னா தாழ்ந்து தான் இருக்கும். நம்ம குனிஞ்சு தான் வரணும், நிமிந்துட்டு வரக்கூடாது. நிமிந்துட்டு வந்தால் முட்டுற இடத்துல இருப்பாள். இந்த விளக்கு எரியக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுடர் ஒன்று விடும். அது தட்டினா கீழே விழும். அந்த இடத்துல உட்காந்துப்பாள். அதுமாதிரி லக்ஷ்மி எங்கெல்லாம் இருக்காளோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்போ வரக்கூடியது கார்த்திகை மாதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அப்படின்னு வரும். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த மார்கழி மாதத்தில் காலங்கத்தால் எல்லாரும் வாச தெளித்து கோலம்லாம் போடுவாங்க. மற்ற மாதத்தில் போடுறது இல்லை. மற்ற மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் 7 மணி 8 மணிக்கு தான் போடுவாங்க. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா காலங்கத்தால் 4 மணிக்கெலாம் போடுவாங்க. கலர் கோலங்கள்லாம் போடுவாங்க. ரொம்ப நேரமாக போடுவாங்க. ஏன் அப்படின்னாக்க, இப்போ ஆண்டாள் நடந்து வரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டாள் நடந்து வரா, அதனால நம்ம கலர் கோலங்கள்லாம் போட்டு அந்த பூசணிக்காய் பூ ஒன்று சாணத்தை வச்சு அதில் வச்சு வைக்கிறது, ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைக்கிறது அங்கே கோலத்தில், இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற மாதம்லாம் வர்றது இல்லையா அப்படின்னா கிடையாது. டெய்லிக்குமே லக்ஷ்மி நடந்து வருவாள். டெய்லிக்குமே காலம்புற 6 மணிக்குள்ளே மகாலட்சுமி நடந்து வருவாள். எந்த வீட்டில் 6 மணிக்குள்ளே வாசத்தளித்து கோலம் விட்டு விளக்கு எரிஞ்சின்னு இருக்கோ, குத்து விளக்கு எரிஞ்சின்னு இருக்கோ, அந்த வீட்டில் மகாலட்சுமி சுவாசம் பண்ணுவாள். எந்த வீட்டில் 6 மணிக்கு மேலேயும் விளக்கு எரியாமல் வாசத்தளிக்காமல் கோலம் போடாமல் இருக்கோ, அங்கே பின்னாடியே வரக்கூடிய அவளோட அக்கா சுவாசம் பண்ண ஆரம்பிச்சிடுவாள். நமக்கு லட்சுமி கடாட்சம் இருக்காது, பணம் வராது, நகை வராது, எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அவள் சுவாசம் பண்ண ஆரம்பிச்சிடுவாள். அதுக்காக தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி காலங்கத்தால் நம்ம எழுந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க.
இதே நீங்கள் வந்து நீங்கள் டெய்லிக்குமே வந்து காலங்கத்தால் எழுந்து பாருங்கள், உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புல எந்த வியாதியும் வராது. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் ஏன் அவ்வளோ கலர் கோலங்கள்லாம் போடுறாங்க, மற்ற மாதத்துலாம் கலர் கோலம்லாம் போடுறதில்ல. ஏன் அப்படின்னாக்க இந்த மார்கழி மாதத்து பனி வந்து பெண்களோட வயிற்றுக்கு நல்லது, கர்ப்பப்பைக்கு நல்லது. அந்த காலத்தில் குழந்தைங்களாம் 14, 15 குழந்தைலாம் பெற்றுட்டாங்க, எல்லாம் சுவப்பிரசவம் தான். இந்த காலத்தில் 1, 2 பெற்றுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஆப்ரேஷன் தான், குழந்தை பிறண்டு எடுத்தும்பாங்க, தலையில் இருக்கும்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்க இப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சாங்க, அதனால் அவங்களுக்கு நல்லதாக இருந்தது. இந்த காலத்தில் நம்ம எதையுமே கடைப்பிடிக்கிறது இல்லை. அதனால் காலங்கத்தால் பனி வந்து பெண்கள் கர்ப்பப்பைக்கு நல்லது, அதனால் காலங்கத்தால் கலர் கோலம் போடணும்னு வச்சான். அப்போ அதை போடும்போது ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் கூட உட்காரும்போது இந்த பனி பட இப்போ கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு கோளாறுகள் தான் அகன்று அது சீக்கிரமாக நமக்கு புத்திர பாக்கியத்தையும் நல்லபடியாக சுகப்பிரசவத்தையும் தரக்கூடிய பலனாக இருந்தது. இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் ராத்திரியே கோலத்தை போட்டுறாங்க, மறுநாள் காலம்புற போடுறதில்லை. எல்லாரும் ராத்திரியே கோலத்தை போட்டு வச்சுடுறாங்க. ராத்திரி பனி வந்து பெண்கள் கர்ப்பப்பைக்கு கெடுதல், உடம்புக்கு கெடுதல். காலம்புற பனி தான் நல்லது. அதனால தான் காலங்கத்தால் கோலம் போடணும்னு சொல்லி வச்சாங்க. அது மாதிரி இந்த கோலம் போட்டு வாசலில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறது. அந்த காலத்தில் வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் 2 பறை இருக்கும், மாடன்னு சொல்லுவாங்க. அந்த பறையிலேயே விளக்கு வைப்பாங்க. ஏன்னா நம்ம சுவாமியை முத உள்ளே அழைக்கும் போதே தீப ஜோதியாக தான் அழைக்கணும், நம்ம வாசலில் பிரகாசமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாக்கா சுவாமி ரூமில் விளக்கு ஏற்றணும், குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும் சுவாமி ரூமில். அந்த குத்து விளக்கு ஏற்றும் போது சுத்தமான பசு நெய் விட்டு ஏற்றலாம், இல்லைன்னா நல்ல எண்ணெய், அந்த எண்ணெயை ஏற்றினோம் அப்படின்னாக்க நமக்கு நல்லது. அந்த புகையை நம்ம சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. அதில் கெட்ட எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி ஏற்றக்கூடாது, கெட்ட நெய் இதெல்லாம் ஊற்றி ஏற்றக்கூடாது. நல்ல நெய், பசு நெய், நல்ல எண்ணெய் இதை ஊற்றி விளக்கு ஏற்றி வழிபட்டால் அவ்வளோ நல்லது. காலம்புற குளிச்சுட்டு தான் விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்குள்ளே விளக்கு ஏற்றணும். ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணிக்கெல்லாம் சாயங்காலம் சாமிகிட்ட விளக்கு ஏற்றி வைக்கணும். எப்பொழுதும் வந்து விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கிற வீடும் இருக்கும். நல்லா பெரிய விளக்காக வச்சுருப்பாங்க, அவங்க எண்ணெயை ஊற்றிகிட்டே இருப்பாங்க, விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். அப்படி இல்லை நம்ம வீட்டில் சின்ன விளக்கு தான் இருக்குது அப்படின்னாக்க நைட்டு நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி திரி ஃபுல்லாக எரிஞ்சு முடியக்கூடாது. அந்த விளக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு புஷ்பத்தை வச்சு நம்ம அந்த விளக்கை வந்து மலையேற்றிடணும். மலையேற்றிட்டு படுத்துக்கணும். காலம்பரை எண்ணெய் ஊற்றி புது திரி போட்டு ஏற்றணும். பழைய திரியிலையும் ஏற்றக்கூடாது, புது திரி போட்டு விளக்கு ஏற்றுறது நல்லது. இந்த விளக்கு ஏற்றுவதனால் நமக்கு வந்து வீடு பிரகாசமாக இருக்கும், நம்ம உடம்புல எந்த வியாதியும் வராது. அதனால தான் விளக்கு ஏற்றுறது சாமிகிட்ட. விளக்கேற்றி வழிபடுவதனால் அனைத்து தெய்வங்களும் நம்ம வீட்டில் எப்போதும் லட்சுமி கடாட்சமாக குடியிருப்பார்கள். ஜெய் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய்.